பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லுஹா தொழுகை. ஒருவருடைய உடம்பில் சுமார் 360 மூட்டுக்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றுக்கும் சதகா கொடுக்க வேண்டும். ஆனால் மனிதனால் முடியாது. எனவே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 2 ரக்காத் லுஹா தொழும்படி கூறியுள்ளார்கள். அந்த 2 ரக்காத்துக்களும் அதற்கு போதுமானதாகிவிடும். லுஹா தொழுகையின் முக்கியத்துவம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், யாரேனும் ஒருவர் 12 ரக்காத்துக்கள் லுஹா தொழுவதால் அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை எழுப்புகின்றான். நூல் திர்மிதி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், சுவனபதியில் ஒரு நுழைவாயிலுக்கு லுஹா என்று பெயர். லுஹா தொழுகையினை தொடர்ந்து தொழுபவர்கள் இவ்வாயிலின் வழியாக நுழைந்து வருமாறு அழைக்கப்படுவார்கள். நூல் தபரானி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், லுஹாவின் 2 ரக்காத்துக்களை தொடர்ந்து தொழுபவரின் பாவங்கள் கடலின் நுரையளவு இருப்பினும் அவை மன்னிக்கப்படும். நூல் அபூதாவுத். லுஹா தொழுகை எப்போது தொழ வேண்டும்? சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டியின் அளவு உயர்ந்தது முதல் லுஹர் தொழுகையின் நேரம் வரும் வரை லுஹா தொழலாம். ஆனால் பகல் பொழுதின் 4 ஒரு பகுதி, அதாவது 3 மணி நேரம் சென்ற பின் தொழுவது சிறப்பானதாகும். சுமாராக காலை 9 மணி முதல் 11 மணி வரை என்றும் குறிப்பிடலாம். லுஹா தொழுகை பற்றிய ஒரு கண்ணோட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்த பல சுன்னத்தான தொழுகைகளில் லுஹா தொழுகையும் முக்கியமானதாகும். லுஹா தொழுகையின் எண்ணிக்கைகள் அதனுடைய ஆரம்ப நேரம், அதனுடைய முடிவு நேரம் என்பதை ஹதீஸ்களின் வழியாக காண்போம். லுஹா தொழுகையின் ஆரம்ப நேரம் சூரியன் உதயமாகி 10 நிமிடத்திலிருந்து சூரியன் நடு உச்சிற்கு வருவதற்கு 10 நிமிடத்திற்கு முன்னுள்ள நேரம் வரை தொழலாம். லுஹா என்றாலே முற்பகல் என்று பொருளாகும். அல் குர்ஆனில் 93வது அத்தியாயத்தில் முற்பகல் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் கூறுகின்றான். தமிழில் முற்பகல் என்று சொல்லும் போது காலை சூரியன் உதயமாகி நண்பகல் 12 மணி வரை உள்ள நேரத்திற்கு சொல்வதாகும். லுஹா தொழுகையும் நபி அவர்களும். சில குறிப்பிட்ட நபி தோழர்கள் நபியவர்கள் லுஹா தொழவில்லை என்று அறிவித்திருந்தாலும் நபியவர்கள் லுஹா தொழுகை தொழுததற்கான பல ஆதாரங்கள் மிக தெளிவாக உள்ளன.